தமிழகத்தில் ஜனநாயக ரீதியாக பெரும் மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதிலும் முதலமைச்சராக பதவி ஏற்பதிலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அடுத்தடுத்து சிக்கல்களை சந்தித்து வருகிறார். சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக தற்போது காங்கிரஸ் ஆதரவுடன் 113 இடங்களை எட்டியுள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற மேஜிக் எண்ணை தொட இன்னும் 5 இடங்கள் தேவைப்படுகின்றன. இதற்காக விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்தாலும் ஆதரவு அளிப்பதில் அந்த கட்சிகள் இன்னும் ஒருமித்த முடிவை எடுக்காமல் தயக்கம் காட்டி வருகின்றன. மற்றொரு புறம் அதிமுக தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறது. 5 இடங்களை பெற்றுள்ள பாமகவின் ஆதரவை பெற முயற்சித்த போது அன்புமணி ராமதாஸ் தனது மனைவிக்கு துணை முதல்வர் பதவி உட்பட பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருப்பது தாவேகாவிற்கு பெற முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது. இவற்றுக்கெல்லாம் மேலாக ஆளுநர் அருளேகரின் நிலைப்பாடு விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமான நடைமுறைகளுக்கு மாறாக ஆட்சி அமைக்கும் முன்னரே பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்த அரசியல் இழுபறிகளுக்கு நடுவே பல தசாப்தங்களாக எதிரெதிர் துருவங்களாக இருந்த திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கப் போவதாக தமிழகம் முழுவதும் பரவி வரும் செய்திகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளன. இந்த இக்கட்டான சூழலில் கடந்த 3 நாட்களாக விஜய்க்கு முதலமைச்சருக்கு இணையாக வழங்கப்பட்டு வந்த சிறப்பு பாதுகாப்பு திடீரென விலக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு முடிவதற்கு முன்பே இத்தகைய சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டது எப்படி என ஆளுநர் கேள்வி எழுப்பியதன் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் செல்வாக்கு இருந்தும் அதிகார பகிர்வு மற்றும் நிர்வாக ரீதியான முட்டுக்கட்டைகளால் விஜய் ஆட்சி அமைப்பதில் நீடிக்கும் இந்த மர்மம் தமிழக அரசியலை உற்று நோக்க வைத்துள்ளது.